கண்டிப்பாக வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தான் தெரியல. கண்டிப்பாக விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு லாக்கு தான். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். அப்போ தான் வந்துட்டு தெரியும் என்ன விஜய்க்கு வந்து என்ன ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் நம்ம விஜய்க்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை என்ன நடக்குது. என்னென்னா இவர் வந்து காவேரியோட பிரச்சனையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருந்தார். காவேரி வந்து காப்பாற்றணும், காவேரிக்கு வந்து அந்த வீட்டை வந்து எழுதி கொடுக்கணும், வீட்டை வந்து காவேரி பேரில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ப்ரெஷரில் இருந்தார். அதுதான் இந்த நாள் வரைக்கும் அது இந்த ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம விஜயோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் புரிய வருது என்னென்னா இவர் வந்துட்டு சரியான நேரத்தில் வந்துட்டு அந்த பில்டிங் வந்து கட்டியே கொடுக்கல. அது பில்டர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு சண்டை போட்டு அதை அப்படியே வந்துட்டு நம்ம விஜய் வந்து காலவாரி விட்டாங்க தான் சொல்லணும். நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் வந்து எண்ட் ஆஃப் த டே எண்டில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, சாரி சார் நான் வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வந்து அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து இந்த மக்களுக்கெல்லாம் என்னங்க நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம 10% வாங்கிட்டோம் அப்படின்னும் போது என்ன தான் பண்ண முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களே 2 லட்ச ரூபா வாங்கிட்டோம், என்ன திரும்ப வந்துட்டு கேட்டாங்க, என்ன உங்களால் தர முடியுமா, நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது இப்படிலாம் ஆயிடுச்சு, நம்ம இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை வந்தது காரணமே நம்ம தான். நம்ம வீட்டோட பிரச்சனையை பார்த்ததுனால மட்டும்தான் வந்துட்டு நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு நம்ம காவேரி வந்து நம்ம விஜய் மேலே வந்து ரொம்ப அக்கறைப்படுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க கில்ட் ஆகிட்டு நம்ம விஜய் வந்து விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க, சாரிங்க என்னால் தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு, ஸோ அதனால் என்னை வந்து மன்னிச்சிடுங்க. என்ன காவேரி நீ பேசிகிட்டு இருக்க, யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ் பண்ணுற வீட்டில் பிரச்சனையே வந்தது கிடையாதா, நான் தான் கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்கணும், அப்போ நான் தான் கொஞ்சம் வந்து அசால்ட்டு தன்மை விட்டுட்டேன். இது எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிராஸ் பண்ணுறேன். அதனால தான் இந்த ஒரு பிரச்சனையை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் வந்துட்டு திணறிட்டேன். பட் நான் முழுக்க நம்பியிருந்தது மேனேஜர் ஐயப்பனே வந்து இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கே ஒன்றும் புரியல, என்ன பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணாரு அப்படின்றது எனக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரியல. கண்டிப்பாக வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி மக்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேச போனால் மக்கள் சும்மா வந்து சுத்தமாக வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எது சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பற்றி நியூஸில் போய் சொல்லலான்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா உட்காந்துட்டு ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது ஓகே விஜய்க்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு, பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி குஷியாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, மக்கள் பில்டர்ஸ்லாம் வந்துட்டாங்களே இப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு. வீடெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறது, இன்னும் 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரொம்ப கம்மி டேஸ் தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா விஜய் வந்து அந்த பில்டிங்லாம் கட்டி கொடுத்து கண்டிப்பாக வந்துட்டு விஜய்க்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இல்லைனா கண்டிப்பாக விஜயோட சொத்து எல்லாமே முடக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக காவேரிக்கும் பிரச்சனை, விஜய்க்கும் பிரச்சனை, பாட்டி தாத்தா எல்லாருக்குமே பிரச்சனை. அப்புறம் நம்ம பார்க்குற நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலாக ஆகிடும். விஜய் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப இப்போ ஏற்கனவே கஷ்டப்படுறாரு, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டால் நம்ம டோட்டலாக ஒரு மாதிரி மன உளைச்சலாக ஆயிடும் தான் சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோக்கு வந்து புதுசாக வரவங்கள நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் இருக்கும், பெல் ஐக்கான் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நம்ம மகாநதி வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். யாருக்கெல்லாம் மகாநதி பிடிக்குமோ அவங்க வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணிங்க, உங்களோட கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். மகாநதியில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நோட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது, கேரக்டரில் யாரை பிடிக்காது, அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிங்க. கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போக மாட்டேங்குது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணிவிட்டு போட்டுகிட்டே இருப்போம். கன்சிஸ்டன்ட்லேயே போடுவோம், பார்க்கலாம், வீடியோ கண்டிப்பாக போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.